வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில் நிறையா பேர் கேஸ் அப்படிலாம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பர்சனலாக இண்டிவிஜுவலாக கேஸ்லாம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையுமே நிறையா கோர்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அன்ஃபேவராக வந்திருக்கு. தமிழ்நாடு கூட பிரச்சனை இல்லை. இப்போ கேரளாவில் பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த பிஎஸ்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ கேரளா பிஎஸ்சி. ஸோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணும் போதெல்லாம் நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சியோ அங்கே பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட், அது கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா, இவங்க என்ன பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து பிஜி படிச்சிருக்காங்க. ஸோ பிஜி இந்த கம்யூனிட்டியில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அதான் கேபிஎஸ்சி கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. அதாவது 2015க்கு பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து யூஜிசினால் அப்ரூவல் இல்லாதனால உங்களோட பிஜி சர்டிஃபிகேட் வந்து செல்லாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேபிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த பெட்டிஷனர் வந்து 2017 கரெக்டாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பிஜியை. பட் ஆனால் யூஜிசியோட அப்ரூவல் இல்லை அப்படின்றது வந்து யூஜிசியோட ரிப்ளைலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெளிவாகுது அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ண சர்டிஃபிகேட் தான். ஓகே, எம்ஏ சர்டிஃபிகேட்லாம் அவங்க பண்ணது கரெக்டு தான். ஆனால் அது வந்து யூஜிசியோட ரெகக்னேஷன் இல்லாமல் கோர்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சர்டிஃபிகேட் வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லி கேபிஎஸ்சி சொல்கிறது வந்து கரெக்டு தான். அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டு ஜட்ஜஸுமே சொல்லிவிட்டாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக அமைஞ்சு போச்சு. 2017 கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து யூஜிசியோட அப்ரூவல் இல்லை, அதனால் இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அது போக பார்த்தீங்கன்னா March 25 அப்போ தான் யூஜிசியால் வந்து பப்ளிக் நோட்டீஸ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்பே நான் வந்து படித்து முடிச்சுட்டேன், அப்போ எனக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அதை பெட்டிஷனர் வந்து அப்ளை இந்த வாதத்தில் சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஏன்னா யூஜிசியால் வெளியிடப்பட்ட அந்த காமன் நோட்டிஃபிகேஷன் பொது அறிவிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டுமே கிடையாது. தேவையான ரெக்ரூட்மெண்ட் உத்தரவு பார்த்தீங்கன்னா அது நீண்ட காலத்துக்கு முன்பே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க யூஜிசி சைட்லேருந்து. அதனால் இப்போ சிச்சுவேஷன் இப்படி இருக்கும் போது அந்த அப்ளிகேஷனை வந்து கேபிஎஸ்சி வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு குறுக்கீடுமே இந்த கோர்ட்டு வந்து நாங்கள் கொடுக்கல, எந்த ஒரு குறுக்கீடுமே நாங்கள் இந்த கோர்ட்டு வந்து பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பதாரர் அதாவது இந்த அப்ளிகேண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனையுமே எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சைடில் ரொம்ப நெகட்டிவாக அமைஞ்சிட்டு வருது. இது மாதிரி நிறையா கேஸ் இண்டிவிஜுவலாக போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பாவம் கேரளாவில் உள்ளவங்க ரொம்ப நெகட்டிவாக அமைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த விஷயத்தை வந்து உங்கள் எல்லாத்தையுமே கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.